ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோங்கன்னா, ஒரு சூப்பரான சிறுகீரை குழம்பு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து கம்மியாக கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக கூட வச்சுக்கோங்க. நான் பருப்பு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னா வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து அதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம பூண்டு, வெங்காயம்லாம், தக்காளிலாம் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன்னா, அது அப்புறம் வேணான்னு தள்ளி வச்சுட்டேன். அப்புறம் வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா வந்து கீரை குழம்புக்கு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துனா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது தொலியெல்லாம் எடுத்துருங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் தொலியை எடுத்து வச்சுக்கலாம். உண்மையாக சொல்ல சின்ன வெங்காயம் சேர்த்துனா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரக்குழம்புக்கு, புளிக்குழம்புக்கு, அப்புறம் கீரை குழம்புக்கு, சாம்பாருக்கு. பொரியலுக்கு மட்டும் நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். மற்றதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். என்னென்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதாங்க. இப்போ பெரிய வெங்காயம்னா ஒரு மேலே ஒன்று கீழே ஒன்று கட் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஆனால் இது அப்படி கிடையாது. இது கொஞ்சம் நிறைய நேரம் பிடிக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் அதே வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். பூண்டு ஒரு 10 பல், ஒரு 10 பல் பூண்டு உரிச்சிக்கோங்க. பூண்டு உரிக்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்லி கத்தியில் உரிச்சிங்கன்னா பூண்டு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் கையில் உரிச்சிங்கன்னா அப்படின்னா என்ன பண்ணால் அந்த நெகத்துலலாம் வந்து குத்தி புண்ணே ஆயிரும் நிறைய பூண்டெல்லாம் உரிச்சா. இப்படி கத்தியில் மேலே கட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா அதை கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு கையில் தான் உரிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒருத்தர் சொன்னாங்க, அதுலேருந்து நான் கத்தியில் உரிக்க ஆரம்பித்தேன். இப்போ ஈஸியாக இருக்குது எனக்கு பூண்டு உரிக்கிறது. ஒரு பிரச்சனை இல்லை. பாருங்கள் எப்படி உரிக்கிறது. இது மாதிரி உரிச்சிங்கன்னா உங்களுக்கு கையிலலாம் எதுவும் பிரச்சனை வராது, நெகலாம் வலிக்காது. நம்ம வந்து கீரை வந்து வாரத்தில் ஒரு 2 நாள்லாம் சாப்பிட்ணும். இருக்கிற எல்லா கீரையிலையும் வெரைட்டிஸ் ஒரு கீரை தினமுமே சாப்பிட்டாலும் நல்லது தான். ஆனால் தினமும்லாம் சாப்பிட முடியாது நம்மளால். முடிஞ்ச அளவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணியாச்சு. நான் வந்து ஒரு 7 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து எதுக்கு அதிகமாக சேர்க்குறேங்கன்னா, கீரை குழம்புக்கு தக்காளி, கீரை குழம்புக்கு, பருப்பு குழம்புக்கு தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், கீரை வந்து நீங்கள் ஒவ்வொன்றா கட் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி வந்து பொரியலுக்கு கட் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி அதில் இருக்க அந்த இலையில இருக்க தூசி, அப்புறம் பூச்சிலாம் இருக்கும்ல, அந்த பூச்சிலாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ளீன் பண்ணி அது மாதிரி செக் பண்ணிவிட்டு நல்லா ஒதுரிங்க. அதில் பில்லெல்லாம் கூட இருக்கும். அந்த பில்லெல்லாம் பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ தண்டெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. தண்டில் தான் சத்தே ஃபுல்லாக தண்டில் தான் இருக்குது. சிலர் வந்து சூப் வச்சு கூட குடிப்பாங்க தண்டை. நம்ம வந்து மொத்தமாக கீரையில் போட்டு கடைஞ்சிட்டா எல்லா சத்துமே அதிலே வந்துடுது. இதில் நீர்ச்சத்து அதிகமாகவே இருக்கும் தண்டில். பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணி அந்த லேசாக அந்த கொனையை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. மற்ற எல்லாத்தையுமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒன்றும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விசில் விட்டால் நல்லா வெந்துட போகுது, அவ்வளோதாங்க. நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இருக்கிற கீரையெல்லாம் இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், எப்படி கட் பண்ணுற பாருங்கள். கத்தி வச்சு ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஒவ்வொன்றா நீங்கள் கிள்றா பண்ணாங்க லேட் ஆகும். அப்போ என்ன பண்ணால் நீங்கள் இருக்கிறத பில்லெல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி பில்லெல்லாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு நல்லா ஒதுரிட்டு க்ளீன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். உண்மையாக சொல்கிறேங்க, சீரியஸ்லி சொல்கிறேன், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா. பாருங்கள், இப்போ வந்து கீரையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தூசிலாம் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய தூசி இருக்குது. நான் வந்து இது கொஞ்சம் பெரிய கத்தியாக வாங்கிட்டது நிறைய நேரம் ஆச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. இதை ஒரு 4-5 டைம் அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் மண் இருக்கும். ஏன்னா மண்ணிலேருந்து எடுத்துகிட்டு வராங்கல்ல, நான் 4-5 டைம் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து வீடியோக்காக தண்ணியில் ஊற்றி அலசி காட்டுறேன். பாருங்கள், இப்படி அலசி நல்லா நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வச்சு இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா பத்தலை, அதனால் இதில் வச்சுக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அலசுறதுக்கு. இது எல்லாத்தையும் அலசி எடுத்துடலாம். அலசி எடுத்து குக்கர்லேயே சேர்த்துக்கலாம். ஏன்னா குக்கரில் தான் வைக்க போகுது, அதில் குக்கரில் சேர்த்துக்கலாம். இருக்கிறதுல ஒன்று விடாமல் எடுத்துக்கலாம். தண்ணியில் அலசுனா என்னன்னு தெரியல, எனக்கு மட்டுமா இப்படி போகும்னு தெரில. கொஞ்சம் கீரை தண்ணியோடு சேர்த்து போயிடுது. அழைக்கும் போது பார்த்தோன்னா ஒரு கொஞ்சம் கீரை போயிடுச்சு. இந்த கீரை பார்த்தீங்கன்னா நான் 20 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஒருத்தான் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்தையுமே இது மாதிரி எடுத்துக்கச்சு. இப்போ வந்து நம்ம பூண்டு, வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து தண்ணியில் நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு டைம் அலசி அப்படியே சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த கோழி குஞ்சுங்கள்லாம் இருக்குது பாருங்கள், வந்துருச்சுங்க. அந்த கீரையோட வெட்டி போட்டேன்ல, அந்த தொலியெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. இப்போ நல்லா வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு நல்லா அலசிட்டு அதை கட் பண்ணி நம்ம அதை சேர்த்துக்கலாம் குக்கரில்.
இன்றைக்கி நாம் குக்கரில் தாங்க செய்ய போகுது கீரை குழம்பு. பருப்பு வைக்கிறதுனால குக்கரில் வச்சா சீக்கிரம் வெந்துடும், இதோட லேட் ஆகும் வேகிறதுக்கு. பாருங்க, சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்தாச்சு. வேறு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டேன். இருக்கிற தக்காளி அந்த மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்கணும். ஏன்னா மேலே இருக்கிறத வந்து சாப்பிடக்கூடாது. அதில் வந்து கிட்னியில் வந்து கல் ஸ்டோர் ஆகுமா, அதனால் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அதை சேர்த்துனிங்கன்னா. அங்கே பாருங்க, குட்டி குட்டிங்க அடங்கிறதே இல்லை, வந்து 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 சமைக்கிறதுக்கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குங்க. இது வந்து நல்லா பிசைஞ்சு கழுவி நல்லா பிசுக்கி பிசுக்கி கழுவி எடுத்துடணும். ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் அது வந்து அதில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் போகும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா நான் அதுவும் ஒரு 4 டைம் அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் புளி சேர்த்துக்கணும். புளியை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா மண் இருக்கும் புளியில் கூட. இப்போ நான் நல்லா அலசி சேர்த்திட்டேன். அப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ உங்ககிட்ட பச்சை மிளகா கொஞ்சம் தான் இருக்குன்னா கொஞ்சம் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள்லாம் சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது. நாம் இன்னொரு நாளைக்கு அது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். இது வந்து இப்போதைக்கு வந்து நான் பச்சை மிளகா மட்டும் சேர்த்துறேன். உண்மையாக சொல்கிறேங்க, சீரியஸ்லி வேறு லெவல் டேஸ்ட்டு. நீங்கள் வரமிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் அந்த காம்பு கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் சண்டை போட்டு வராங்க பாருங்கள், 3 பேரும் லைனாக வராங்க பாருங்கள், எல்லோரும் ஓடிட்டே இருக்காங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா கீரையிலே தண்ணி நிறைய வரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அழுத்தி பார்த்தா கொஞ்சம் தண்ணி லேசாக தண்ணி தெரியணும், அவ்வளோதான் போதும். இப்போது தேவையான உப்பு சேர்த்து குக்கரை மூடி நான் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா பருப்பு வேகிறதுக்காக தான் 3 விசில் விட்டேன். பாருங்கள், இப்போ வந்து விசில் விட்டு எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம இதை கடைய போகிறோம். கடையிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் குக்கரில் கடையலான்னு சொல்லிட்டு தண்ணி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு குக்கரில் கடைய ஆரம்பித்தேன். பட் ஆனால் கடைஞ்சால் நல்லா வரல, சரியாக வரல. அதனால நம்ம வந்து சட்டியில் கடைஞ்சிடலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். பாருங்கள், கடையுது, ஆனால் கடைய முடியல சரியாக. இது சட்டினா ஒரு 4 டைம் இப்படி இப்படி கடைஞ்சிடலாம். குக்கரில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சட்டியில் ட்ரை பண்ணேன். நீங்கள் டேரெக்டாக சட்டி இருந்தால் சட்டிலே ட்ரை பண்ணிடுங்க. பாருங்கள், இது மயில் அந்த தண்டு இருக்குல்ல, தண்டெல்லாம் மயில். அதனால் வந்து நம்ம இப்போ வந்து சட்டிக்கு மாற்றி சட்டிலே கரைஞ்சிடலாம். சட்டியில் கடையும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கடைங்க, ஏன்னா சட்டிக்கு வந்து கொஞ்சம் இதானா கூட உடஞ்சிரும். நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கடையணும். பாருங்கள், இப்போ ஒரு செகண்டில் எவ்வளோ சீக்கிரம் கடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைஞ்சிக்கணும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லாவே கரைஞ்சி வந்துச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக கடைஞ்சிருச்சுன்னு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சு, சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா பாருங்கள் கடைஞ்சிருச்சு, மத்தில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா குக்கரில் கடைய கஷ்டமாக இருக்கும். அதுதாங்க கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம இருக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு அப்படியே வந்து ஒரு கொதி வர வச்சிடலாம். சில கீரை கொதிக்காமல் இருந்தால் கூட ஓகே தான், இருந்தாலும் நான் இன்றைக்கி லைட்டாக கொதிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு கொதிக்க வைக்கிறேன். அப்படியே கூட தாளிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நான் ஒரு கொதிக்க வைக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தாளிச்சிடலாம். நான் தாளிக்கிறதுக்கு வந்து வடகம் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இப்போது வடகம் யூஸ் பண்ணல, கடுகு யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிங்கன்னா அது வந்து அங்கங்கே நிற்கும், சாப்பிடும் போது கீரையில் நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வடகம் சேர்த்துட்டேன். வடகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. அதனால் நான் வந்து வெங்காயம் சேர்க்கல, சின்ன வெங்காயம் சேர்க்கல. கொஞ்சம் பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும், அதுக்காக தான். அவ்வளோதாங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ வந்து கீரை கடைஞ்சிருக்கிறத அதில் ஊற்றி லைட்டாக அப்படியே மூடிடுங்க. மூடி எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட்டு வந்து அதோடைய வாசனை வெளியே போகாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான சிறுகீரை குழம்பு ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.